படம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதில் அது மாதிரி இல்லாமல் இந்த படம் பெரிய வெற்றியாக அமைய வேண்டும். ஏன்னா சகோதரர் இந்த கதாநாயகன் நடித்தவர்கிட்ட வரும்போதே சொன்னேன், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறியா, நல்லா இருக்கிறியா நீ அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கதாநாயகன் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் டெஃபினட்டாக பெரிய அளவில் வளர வேண்டும். இப்போ தீனாக்கு போய் இதை சொல்லக்கூடாது, தீனா நீ வளரணும், நல்லா வளர்ந்துட்டான். இப்போ இல்லை நல்லா நல்லா ஆகிட்டான். முதல்ல அவன் முகத்தை பார்த்த உடனே நினச்சேன், இது நல்ல படம், இது வந்து வெறும் குத்துக்கோலையாக தான் இருக்கும், ஏன்னா இவன் நடிக்கிறான் இதில் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்துடுச்சு. மீதியில் என்ன பற்றி சொல்லுவாங்க, நான் நடிச்சேன்னா வில்லன் இருக்காரு, அவர் குடும்பத்தை கெடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இவரை பற்றி குடும்பத்தில் கெடுக்கிறது இல்லை, குடும்பத்தை கொலை பண்ணிடுவார். அவ்வளோதான், இதான் வித்தியாசம். எங்களுக்கு வந்து பட் ஸ்டில் இவர் கூட வில்லனை பண்ணியிருக்காரு. அவர் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ லேட்டஸ்டாக இவர் தான் யங் யூத் வில்லன். இப்போ தீனா அங்கே இருந்தாலும் கொஞ்சம் ப்ரொமோஷன் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் ரொம்ப ப்ரொமோஷன் வாங்கி ரொம்ப தூரத்துக்கு போயிட்டேன். நான்லாம் இப்போ ஆர்டர் பண்ணுறதோட சரி, டைப் எவ்வளோ கொலை பண்ணு, இந்த குடும்பத்தை அப்படின்னு ஆகிட்டேன். ஏன்னா நம்மளால முடியல. இன்னும் கொஞ்சம் தீனா இருக்கிற போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் போய் அவரே போய் கொள்கிற அளவில் இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் எதையும் ஐ ரியலி அப்ரிஷியேட். நம்ம ஏன்னா சில பேர் முகத்தை பார்க்கும்போது நல்ல இடத்துக்கு கூப்பிட மாட்டாங்க பொதுவாகவே. ஏன்னா அச்சமில்லை படம் பண்ணும்போது டைரக்டருக்கு கேபி சார்கிட்ட போய் நான் எப்பயுமே அட்வான்ஸ் வாங்குறது அவர்கிட்ட வாங்குவேன். வந்துட மாட்டாங்க, இருந்தால் கூட அவர்கிட்ட தான் போய் வாங்குவேன். சண்டை போட்டாவது வாங்கிடுவேன். அது ஒரு ஒரு எனக்கு ஒரு ப்ராக்டிஸ். நான் ஃபஸ்ட்டு படம் மண்ணிலேருந்து அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன். நான் கேட்டதுக்கு சொல்லி செல் அரிச்சிருது நம்மள. அப்போ பாலச்சந்திர சார்கிட்ட போய் தான் எப்போ ஃபஸ்ட்டு படம் வாங்குறது எனக்கு. அது ஒரு படம் அவர் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். அப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்தாலும் சரி அந்த படத்தை பற்றி ஆகா ஓகோன்னு சொல்லுவோம். இந்த படத்தை இப்போவே ட்ரெய்லரில் பார்த்தாலே ஆகா ஓகோன்னு சொல்லும் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும். தமிழ் மக்கள் தயவுசெய்து தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். இதை இந்த ஓடிடியில் போடுறான், அதில் போடுறான், இதில் போடுறான், அதெல்லாம் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு விற்று வரணும் தெரியுமா? அதுக்கு தயவுசெய்து அவங்களுடைய சிக்கலை வந்து நீங்களும் அந்த சிக்கலை எடுத்துக்கோங்க. எடுத்து தமிழ் வாழ வேண்டும் என்றால் இந்த மாதிரி தமிழ் படங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போதும், அதுவும் ஓடிடும். இதை போய் பார்த்தா பெரிய படம்லாம் போய் பார்த்தேன். நான் ஒரு படம் போய் பார்த்தா மொத்தம் ஒரு 100 பேர் இருக்காங்க. 5000 பேர் உட்கார வேண்டிய இடத்துல 100 பேர் இருந்தால் எனக்கு பயம் வருமோ வராதா? ஐயோ நம்ம மட்டும் தனியாக உட்காந்துருக்குமே இந்த பக்கம் நினச்சேன். அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாரையுமே வாழ்த்துறேன். எனக்கு பேர் வந்து ஒருவேளை புதற்றளவில் மறந்திருக்கலாம், உள்ளத்தளவில் மறக்கவில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆடியோ